இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போலாம். புதுசா நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்க போறதுக்கு பயமா இருக்கு, அங்க போறதுக்கு பயமா இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குன்னு. அதனால எனக்கு தெரியவில்லை, காவல்துறையும் இது எதுக்கு இவ்வளவு இது பண்றாங்க அப்படின்னுங்கண்ணா. யார் வேண்டுமானாலும் வரலாம். வருகின்ற பொழுது அவங்க போற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியா தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போறோம், இறந்து போன வீட்டுக்கு போறோம். நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசுனதை நான் கவனிக்கலைங்கண்ணா. ஐம் சாரி, நான் கவனிக்கல. என்ன பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நான் கோயம்புத்தூர்ல இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போகலாம். புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவர்கள் சொன்னதை பார்க்கல. அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்க, அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் வாங்க. அண்ணே, கரூர் மாவட்டத்துக்குள்ள ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்தில் கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம். இறந்து போன 41 பேர்த்தோட குடும்பம் பார்த்தீங்கன்னா, அதில் கரூர் நகரத்துக்குள்ள 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியவில்லை, காவல்துறையும் இது எதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னுங்கண்ணா. யார் வேண்டுமானாலும் வரலாம். மக்கள் வெளியே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ள எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு போகிறோம். யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும், அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுறலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டு கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூரை விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நடக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ 2 பூதம் இருக்குது, உள்ளே வந்து அந்த பூதம் கடிச்சு சாப்பிட்டுங்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுகிறான்னு எனக்கு தெரியலங்கண்ணா.